ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தங்கச்சி ஹீரோயின் கிட்ட அடியை வாங்கி கழுத்துலெல்லாம் பேண்டேடை போட்டு வர்றதை பார்த்ததும், என்னடா எங்கே போய் அடி வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கு கேட்குறான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என்னோடய கண்ணை சரி பண்ணுறதுக்கு வழியை கண்டுபிடிச்சிட்டேன். ஃபிசிக்கல் கான்டாக்ட் பண்ணா, ஹக் பண்ணா, கையை கோத்துக்கிட்டான், என்னையே என்னால் நல்லா பார்த்துக்க முடியுதுங்க. அப்போது அதுக்காடா இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்க, இல்லைடா ஆக்சிடெண்ட்டெல்லாம் நடந்ததுங்கவும், எப்படியோ ஒன்று, அப்போ இப்படியே தொடர்ந்து பண்ணால் சீக்கிரம் உன் கண் சரியாயிடும் இல்லைங்க. ஹக் பண்ணதுக்கே கையை உடச்சி விட்டா, கையை பிடிச்சதுக்கு கழுத்தை உடச்சி விட்டுட்டா. இதையே தொடர்ந்து பண்ணனா கண்டிப்பாக என்னோட கண்ணு சரியாகும். ஆனால் எனக்கு நீ ஃபியூனரல் தாண்டா வைக்க வேண்டியது வருங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் காட்ட மீட்டிங் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அவங்களோட புது ப்ராடக்ட் ப்ரொமோஷனுக்காக ஆன்லைன் ஆஃப்லைன் ஈவெண்ட் நடத்த போகிறாங்க. ஆன்லைன் ஈவெண்ட்காக அனிமேஷன் நம்ம யுவானை கூப்பிடலானும், ஆஃப்லைன் ஈவெண்ட்டில் ட்ரெடிஷ்னலாக மேக்கப் பண்ணலாங்கிற மாதிரியும் ஐடியா சொல்கிறா. ஸோ இப்போது ஆன்லைன் ஈவெண்ட்க்கு நம்ம யுவான்கிட்ட கான்ட்ராக்ட் போடணும்ல. ஸோ அதுக்காக குவான் இப்போ கூப்பிட்ருக்கான். உங்களோட கான்ட்ராக்டை படித்து பார்த்தேன், எவ்வளோ காசு தரீங்க? என்னோட எடிட்டர் பார்த்துட்டு இந்த வாய்ப்பு வேறு யாருக்கும் போயிடக்கூடாதுன்னு சொல்லி என்னை சீக்கிரமாக சைன் போட சொல்லி வற்புறுத்திட்டு இருக்காங்க தெரியுமான்னு சொல்லிட்டு இவள் பாட்டுக்கு படித்து பார்க்காமையே சைனை போட. என்னம்மா நீ பாட்டுக்கு படித்து பார்க்காம சைன் போட்டுட்ருக்க? உனக்கு அனுப்பிச்ச சாஃப்ட் காப்பியில் இல்லாதது இதில் ஆட் பண்ணியிருந்தா உனக்கு தெரியுமா என்ன? இப்படி பார்க்காம சைன் போட்டால் வம்பில் மாட்டிப்பேன்னு சொல்லிட்டு இப்போ கோ சொல்லவும், எனக்கு படிக்கிறது பிடிக்கவே பிடிக்காதுங்கிறா. அப்போ இனிமேல் உனக்காக நானே எல்லாத்தையும் செக் பண்ணுறேன்னு சொன்னவன் ஆஸ் எ ஃப்ரெண்டாக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இனிமேல் ரொம்ப தேங்க்யூன்னு சைன் எல்லாம் போட்டு முடிய, கடைசியில் பார்த்தா இவளோட டிடெக்டிவ் நாவல் கியானை பேஸ் பண்ணி தானே எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஆஃப்லைன் ப்ரொமோஷனில் ஒரு ஷோ நடக்க போது, அதில் கண்டிப்பாக கியானும் கலந்துக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டான். ஆஃப்லைன் ஈவெண்ட்க்கு நிறைய வேலை இருக்கும் இல்லையா. ஸோ தனித்தனி ரூம்லாம் கிடைக்கல, அவசரத்துக்கு இதுதான் கிடைச்சது, ரெண்டு பேர் தான் ஷேர் பண்ணிக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி ஷேர் பண்ணுறதுல கியானும் தங்ஷிக்கும் ஒரு ரூம் ஆமாம். தனியாக கிடைக்குமா, அந்த பக்கமாக தங்கிக்கலான்னு என்ன ட்ரை பண்ணாலும் முடியலையே. சாரிடி, நான் தான் படித்து பார்க்காம சைன் போட்டேன்னு யுவான் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த ஈவெண்ட்டில் நம்ம ஹீரோயின்கே நிறைய வேலை இருக்கும், இதில் கியானாவும் நடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் தானே. பரவாயில்ல விழி, எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போட்டி படிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு வர மாதிரி நேராக நம்ம தங்ஷி ரூமுக்கு வரேன். லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிருக்கவும் இவன் கொஞ்சம் பயந்துட்டா. அவன் பாட்டுக்கு ட்ரெஸ்ஸை மாற்ற, என்ன இவன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு லைட்டை போட்டு விட்டா. அவனுக்கு கண்ணில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதால என்னால் லைட்டே இல்லைனாலும் நைட்டில் நல்லா பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் இடிச்சுக்கிட்டு தான் உள்ளே ஓடிட்டுருக்கான். சம்திங் ராங்குங்கிறது நம்ம ஹீரோனுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இப்போது ரெட் வாட்டர் மெலன் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லோவை பிக் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே, உனக்கு வேணுமான்னு கேட்க, இல்லை எனக்கு வேணான்ட்டான். ஏன்னா அவன் சாப்பிட்றது இப்போ இவனுக்கு கலரில் தெரியுது. நீ சாப்பிட்றது நிஜமாவே ரெட் வாட்டர் மெலனான்னு கேட்க, இல்லையே எல்லோ தான் சாப்பிட்றேன், ரெட் நல்லா இருக்கும்னு சொன்னேன், இந்தா நீ எடுத்து சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு கொடுக்க, அவனுக்கு எங்கே ஒன்றும் தெரியல, எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்லேயே தெரியுது. சரி நீ சாப்பிட்டுரு அப்படி சொல்லிட்டு இந்த பக்கமாக வந்து, இந்த ப்ரொமோஷனில் எந்த வித பாதிப்பும் வந்துடக்கூடாது. ஸோ நான் தங்ஷி கூட இருந்து ஃபஸ்ட்டு நல்லபடியாக முடிக்கணும். ஸோ என்னால் ரூமுக்கு இன்றைக்கி வர முடியாதுன்னு சொல்லிட்டா. ஸோ இப்போ யுவானும் தனியாக தானே தூங்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்து சுற்றி பார்த்துட்ருக்க. கரெக்டாக கு வரான். தங்ஷிக்கு கண்ணில் ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே கேட்டா. உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க, ஆக்சிடெண்ட்டெல்லாம் செங் தான் கண்டுபிடிச்சா, என்ன விஷயம் அப்படி சொல்லிட்டு கேட்க, அவனுக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்குது, ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸால் தான் அப்படி ஆகியிருக்கான், கொஞ்சம் மோசமான கண்டிஷன் தான், பட் சரியாயிடுங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போதைக்கு இதை யார்கிட்டையும் சொல்ல வேணாம், ஈவெண்ட் முதல் நல்லபடியாக முடியணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக, இதை அவங்க ஆஃபீஸ்லேயே இருக்கக்கூடிய அந்த லீவ் பொண்ணு கேட்டுட்டா. ஸோ இதை ஆப்போசிட் கம்பெனிக்கிட்ட சொல்லி சீக்கிரமாகவே இங்கேருந்து ரிசைன் பண்ணி அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்குவேன், ஜாயினிங் கிஃப்டாக உங்களுக்கு ஒன்று தரப்போகிறேங்கிற மாதிரி இந்த சீக்ரெட்டை சொல்கிறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ காஸ்டியூமெல்லாம் செலக்ட் பண்ணணுன்னு பார்க்குறான். கலரே தெரில, எப்படி செலக்ட் பண்ண முடியும்? அப்படியே திரும்பி கியானையே பார்க்க, ஏன் இப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லி கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு இவன் கஷ்டப்படுறது பார்க்கவும், டக்குன்னு இந்தாங்க ப்ரோ பியர் குடிங்கன்னு சொல்லிட்டு கொடுக்க, நம்ம ஹீரோயின் முதல் இன்டர்வியூவில் ரிஜெக்ட் ஆனப்போ இப்படி தானே பக்கத்தில் ஹீரோயிட்ட கொடுத்துருப்பா. அது நம்ம ஹீரோயின்னே இவனுக்கு தெரியல போல். ஸோ அது டக்குன்னு ஞாபகம் வருது. இப்போ இவனும் அட குடிங்க ப்ரோ அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு குடிக்க, இது சூமியாக குடிக்கிற மாதிரியே இவனுக்கு தெரியுது. சச்சா நான் தான் ஓவராக திங்க் பண்ணுறேன் போலன்னு சொல்லிட்டு இவனுக்கு குடிக்க, இங்கே பாருங்கள் எந்த ஹெல்ப்னாலும் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு கியான் வேறு சொல்ல, நிஜமாவே உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படுதுங்கிறான். இதுலன்னு இருக்குது, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவன் சிரிக்க, ஜின் சிரிக்கிற மாதிரியே இவனுக்கு தெரியுது. நீ பார்க்க யாரோ மாதிரி இருக்குன்னு சொல்ல, யாருன்னு சொல்லி கேட்குறான். சூமியா மாதிரியும் தெரியுது, ஜின் மாதிரியும் தெரியுது. ஜின் மாதிரியே இருக்குன்னு சொல்ல, அது நாங்கள் கப்பலில் அதான் அப்படி தெரியும்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு கேனை கசக்கி கரெக்டாக பேஸ்கெட்டில் போட்டு படுத்துட்டு, இந்த வேலையை தான் நம்ம ஹீரோயின் அன்னைக்கும் பண்ணியிருப்பா. ஸோ அது டக்குன்னு இவனுக்கு வந்து போகுது.
இல்லை முதல்ல வீட்டுக்கு போனதும் சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்கணுங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். நெக்ஸ்ட் டே நேரத்துலேயே நம்ம ஹீரோயின் நேராக யுவன் ரூமுக்கு தான் வரா கூப்பிட்டுருப்பா. இது மாதிரி கு சொன்னார், தங்ஷிக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்காமா, இது அவருக்கு கண்ணோட பிரச்சனைனால வரல, மென்டல் ஹெல்த்னால தான் வந்திருக்குன்னு சொல்லவும், ஐயோ அவருக்கு என்னால் தான் இப்படி ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி இவளுக்கே கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ இப்போ நேராக காஸ்டியூம் ரூமுக்கு வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து அதில் என்னென்ன கலர் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் எழுதி வைக்கிறா. ஏன்னா ஹீரோக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் தானே தெரியும், இதே அதை எடுத்து படித்தான்னா அவனுக்கு தெரிஞ்சிடும்ல என்ன கலர்னு சொல்லி. ஸோ அதை வந்து பார்த்தவன் ரொம்ப தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பட் இதை இவனுக்காக தான் இவன் பண்ணியிருக்காங்கிற மாதிரி வெளியே காமிச்சிக்கல. அப்படியே இப்போ ஈவெண்ட் 2 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாரும் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஆப்போனன்ட் கம்பெனி வண்டாயிலிருந்து 2 பேர் டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க. அதில் ஒரு லேடி பார்த்துட்டு, எனக்கு லிப்ஸ்டிக் சூஸ் பண்ண தெரியாது, நீங்கள் கொஞ்சம் சூஸ் பண்ணி கொடுங்களேன்னு சொல்லிட்டு கேட்க, இவனே கலர் பிளைண்ட்னஸ் ஆச்சு, எப்படி கலரை சூஸ் பண்ணி கொடுக்க முடியும், சரி இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறேன்ட்டா. ஆனாலும் கலர் தெரிஞ்சால் தானே ஹெல்ப் பண்ணவே முடியும். ஸோ ஹீரோயினுக்கு கால் மேலே கால் பண்ண, அவள் கியானா நைட் பர்ஃபார்மன்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இப்போ கூகுள் கால் பண்ணி விஷயத்த சொல்லி, செங்சிங்க காணோம், ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான்னு கேட்க, செங்சிங்க யாராச்சும் பார்த்தீங்களா, தங்ஷிக்கு அவளோட ஹெல்ப் தேவைப்படுதுங்கிற மாதிரி கேட்கவும், எப்படியாவது இங்கேருந்து போய் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணோம் இல்லையா. அப்படியே இந்த பக்கம் காட்ட அந்த லீ பொண்ணு வண்டாயிலேருந்து வந்தவங்களோட சேர்ந்துக்கிட்டு ஒரு லைட் கலராக எடுத்து கொடுக்குறா. சுத்தமாக ஹீரோக்கு கலர் தெரியாதுல்ல. இந்த காஸ்டியூம்க்கு எந்த மாதிரி ஐப்ரோ செட் பண்ணுங்க, கர்வ்டு ஐப்ரோ செட் பண்ணுங்கிறான். சரி என்ன கலர்னு கேட்க, ட்ரெஸ் கலரே தெரில அப்படி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, நீங்கள் ஃபஸ்ட்டே மேக்கப்பை போட்டால் தானே இதை அடுத்து சொல்ல முடியுங்கிற மாதிரி லின் கொஞ்சம் சமாளிக்க, சரி எந்த மாதிரி ஸ்கின் கலர் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு திரும்பவும் கலர் கொண்டு வந்து நீட்டுறா. என்னங்க நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட்டை கேட்க வேண்டியதெல்லாம் இவர்கிட்ட வந்து கேட்குறீங்கன்னு லின் கேட்கவும், போதும் நாங்கள் டைம்லாம் வேஸ்ட் பண்ண விரும்பல, நான் என்ன பண்ணிட்டு வந்தாலும் இவர் எனக்காக ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா இவருக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கேட்குற மாதிரி இது வேற கத்தி பேசிட, என்னது இவருக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கான், அப்போ கலர்லாம் தெரியாதா, இது சரியான ஃப்ளாப்பு தான் போ அப்படி சொல்லிட்டு லைவ்லாம் போட பார்க்குறாங்க. இவங்க சொல்கிறது எல்லாமே போய் யாரும் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு லின் எவ்வளவோ கெஞ்சி கேட்குறான். அப்போ சரி நீங்கள் எல்லாரும் பார்க்குறீங்கள லைவ்லையே, தங்ஷி மேக்கப் பண்ணி காட்டுட்டோம், அப்போ உங்களுக்கே தெரிய வரும் இல்லைங்க. எல்லாரையும் பார்க்குறான், எல்லாருமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தெரிய, தூரத்தில் நம்ம ஹீரோயின் மேக்கப் கிட்டோட வரா, அவள் மட்டும்தான் கலரில் தெரியுறா. ஸோ இப்போ கிட்ட வந்து, தங்ஷி எனக்காக நீங்கள் கொஞ்சம் மேக்கப் பண்ணி விட முடியுமா, இது எங்களோட ஸ்பெஷல் மேக்கப் கிட்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டா. இவளோட காஸ்டியூம் கலர்லாம் ஹீரோக்கு இப்போ தெரியுதுல. ஸோ சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி அழகாக மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டான். இந்த பக்கம் நைட் ஷோ இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கல, என்ன கியான காணோம், ப்ராக்டிஸ் பண்ணாமல் எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு கு அவனை தேடி போக, ஐயோ இவனை வேற இப்போ சமாளிக்கணுமான்னு சொல்லிட்டு குழந்தை பிள்ளை மாதிரி, கு நீங்கள் இருந்தால் தான் எனக்கு நர்வஸ் ஆகாது, நீங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சிருக்க வச்சுட்ருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அழகாகவே சூப்பராக மேக்கப் பண்ணி முடிச்சிட்டான். அந்த லீ பொண்ணோட ரியாக்ஷனை பார்த்து இவ தான் ஏதோ பண்ணியிருக்காங்கிற மாதிரி ஹீரோவும் கண்டுபிடிச்சிட்டான். நீ ரொம்ப அழகாக இருக்குன்னு நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்ல, அவளுக்கு அப்படியே வெக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படியே இந்த பிரச்சனையும் முடிஞ்சு போயிடுச்சுல. எனக்கு நீ மட்டும்தான் கலரில் தெரிவ, மற்றது எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் மட்டும்தான் தெரியும். கு சொன்னான், நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படி சொல்லிட்டு கேட்க, உங்கள் வீட்டில் அன்றைக்கி உங்கள் ட்ரெஸ்ஸை போட்டல அப்போவே கண்டுபிடிச்சிட்டேங்கிறா. எனக்கு கியானுமே கலரில் தெரியுறான், உங்கள் 2 பேருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லி கேட்க, இல்லை நாங்கள் 2 பேரும் டிஃப்ரெண்ட்டுங்கிறா. அப்படியே 2 பேர் மட்டும் எனக்கு கலரில் தெரியுறீங்கங்க, நீங்கள் டாக்டர் பார்த்துருப்பீங்களா, டாக்டர் கண்டுபிடிச்சிருப்பாருல்ல, ஏன் எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு கேட்குறா. டாக்டர்லாம் சரி பண்ணுறதுக்கு வழியை சொன்னார், வழியும் தெரிஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு தயங்க. உங்களோட கண்ணுக்கு பிரச்சனைங்கிறது உங்களுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, இதில் கம்பெனியும் சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுறேன்னு கேட்க, இன்டிமேட் கான்டாக்ட் பண்ணுங்கவும் ஷாக் ஆகிட்டான். ஸோ அதனால தான் ட்ரெயினில் இவன் அப்படி அன்றைக்கி நடந்திருக்கான் அப்படிங்கிறது இவளுக்கு புரிய வருது. சரி விடுங்க பிரச்சனை இல்லை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு வரா. கையை பிடிச்சதால கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மட்டும் கலரில் ஆகிட்டுருக்கான். இப்போ அப்படியே தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து டக்குன்னு அப்படியே ஹக் பண்ணுறா. ஸோ ஹக் பண்ணதால் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலரில் மாற, இப்போ உங்களால் பார்க்க முடியுதான்னு கேட்கவும், முடியுதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். பட் விலங்கினதும் திரும்ப எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போது டச் பண்ணிட்டே இருந்தால் மட்டும் தான் தெரியுமான்னு சொல்லிட்டு, கோவப்படாதீங்க தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனை கிஸ் பண்ணிட்டா. அவனுக்கு பயங்கர ஷாக்கு, பேன்னு பார்த்துட்ருக்கேன். திரும்பவும் அவனுக்கு ஒரு கிஸ் கொடுக்க எல்லாமே கலரில் திரும்பவும் அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு கலரில் தெரியுதுல, உங்கள் கண்ணை சரி பண்ணுறதுக்கு தான் இப்படி பண்ணேன், கோவப்படாதீங்க. இப்போது சரியாயிடுச்சு இல்லையான்னு கேட்கவும், சரியாயிடுச்சு, நீ என்ன சரி பண்ணிட்ட, இப்போ எல்லாமே எனக்கு கலரில் தான் தெரியுதுங்க,
இவளுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. அப்போ ஓகேன்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டா. இந்த பக்கம் கியான் பாவம் இன்னும் குவா சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அதுக்காக குழந்தை பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிறா. மீறி போனா ஒரு பையனுக்காக என்னை விட்டு போறீங்களா, நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு விடவே மாட்டேங்கிறா. அப்போ நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க ஒத்துக்கோ, நான் போக மாட்டேன்னு சொல்ல இவளுக்கு பேச்சு மூச்சே இல்லை. கரெக்டாக நம்ம கியானா ஹீரோயின் மாதிரி வந்துட்டா. ஏன்டா இப்போ வந்தங்கிற மாதிரி தான் இவனோட ரியாக்ஷன் இருக்கு. எனிவே அப்படியே ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டேன். நைட்டு போல் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போன கியோ இன்னும் வரவே இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. டைம் ஆயிடுச்சு. ஏன்னா உள்ள அவன் இல்லவே இல்லை. நம்ம ஹீரோயின் வெளியெல்லாம் சுற்றிட்டு இருக்கா. ஸோ டக்குன்னு வந்து உள்ள ஒரு ஸ்பீக்கரை ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கான். ஸோ ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சதை ப்ளே பண்ணி விட்டு அவனை சமாளித்து அனுப்பி விட்றேன். இதை நம்ம ஹீரோ கொஞ்சம் பார்த்துட்டான். அப்படியே கட் பண்ணி நைட் ஷோ ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஹீரோயின் மங்கன்னு வேலை பார்த்துட்ருக்க. ஹீரோ அப்படியே அவளை தான் பார்த்துட்ருக்கான். இங்கே யுவானோட டிராயிங்ஸ் எல்லாம் வந்ததும் பார்த்தியா இது யுவானோட டிராயிங்ஸ்ன்னு சொல்ல தெரியும்டான்னு சொல்லிட்டு இருக்கான் லின்னு. அடுத்து நம்ம ஹீரோ இது எல்லாமே சிங்சிங்கோட பிளானு தாங்க. தெரியும்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்கான். இப்போ அப்படியே கியானோட பெர்ஃபார்மன்ஸ் வர கியானா இங்கே வந்தால் நம்ம ஹீரோயின் அங்கே எப்படி இருப்பான், என்னடா இவ்வளோ காணோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துட்டு அப்படியே பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கான். அப்போ கரெக்டாக வாங் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் சிங்சிங் எங்காவது பார்த்தீங்களான்னு வேறு கேட்குறா. கியானோட பார்ட்டை முடிச்சுட்டு தான் நம்ம ஹீரோயின் திரும்பவும் ஒர்க்குக்கு வரா. அடுத்து யுவானோட பார்ட்டை யுவான் அழகாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஷேடோவில் நம்ம கியானோட பெர்ஃபார்மன்ஸ் தெரியவும் இது வந்துட்டு ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணது. ஸோ இப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டாலான்னு வாங்கிட்ட கேட்க வந்துட்டாங்கிற மாதிரி சொல்கிறா. திரும்பவும் இப்போ கியான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நல்லபடியாக பெர்ஃபார்மன்ஸ் முடிய நம்ம ஹீரோயினை திரும்பவும் காணோம். சம்திங் ராங்கிறது ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். இதுவரை நீங்கள் கியானையும் செங்செங்கையும் சேர்த்து வச்சு ஒன்றா பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி கேட்க யாருமே பார்த்ததில்ல. எப்பவுமே ஒருத்தர் தனித்தனியாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குது, கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு 3 பேர் சேர்ந்து ஒரு திட்டத்தை போட இந்த ஈவெண்ட்டால் இவங்களோட கம்பெனி ப்ராஃபிட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சேல்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி எல்லாரும் பேசிட்டு சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக லின் வந்து கியான் பண்ண ஹெல்ப்புக்கு நேரடியாக அவனை பார்த்து கொஞ்சம் தேங்க் பண்ணும், அவன் எங்கன்னு சொல்லிட்டு கேட்க அவன் கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு நேரத்துலேயே ரூமுக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தான் வாயை விடுறா. 3 பேரும் கான்ஃபரன்ஸ் காலில் தான் இருக்காங்க. கேட்டலடா அப்படிங்கும்போது தங்ஷே நேராக அவனோட ரூமில் போய் செக் பண்ணி பார்க்குறான். அங்கே கியான் இல்லவே இல்லை. இந்த பக்கம் கு யுவானோட ரூம்ல இருந்து வெளியே வரா. இங்கேயும் கியான் இல்லை. ஸோ இப்போ டக்குன்னு நம்ம யுவான் ஹீரோயினுக்கு கால் பண்ணி கு இப்போ தான் வந்துட்டு போகிறாரு, எனக்கு என்னமோ நீயும் கியானும் சம்திங் ராங்னு சொல்லிட்டு குக்கு டவுட் வந்துருச்சு போலங்க. லின்னு வேற கியானை வந்து கேட்டு போனா இல்லையா. ஸோ அதை வச்சு இவளே கண்டுபிடிச்சிட்டான். டவுட்டு வந்தது குக்கு கிடையாது தங்ஷிக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு வேகமாக ஓட கரெக்டாக தங்ஷி வழியை மறைச்சிட்டான். கியான் எங்கன்னு சொல்லி கேட்க அவன் என்னோட பாய் ஃப்ரெண்டா, அவன் எங்கே போனான்னு எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு ஓட பார்க்க இப்போ உன்னை விடலைன்னா அவனால் வர முடியாது கரெக்டான்னு கேட்க என்ன புரியல அப்படிங்கிறா. அப்போது கியானும் நீயும் என் கண்ணுக்கு கலராக தெரியறதுக்கு காரணம் உனக்கு தெரியும். 2 பேரும் ஒன்றா எங்களால் பார்க்கவே முடியறதில்ல, தனித்தனியாக தானே வரீங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் ஒரு பாடியை ஷேர் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்க உங்களுக்கு சைக்காலஜிக்கல் இஷ்யூ இருக்குது நீங்கள் தானே சொன்னீங்க, என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறியா. அப்படி நான் சொல்கிறது இல்லைன்னா நீ எனக்கு ப்ரூஃப் பண்ணணும். அப்படி உன்னால் ப்ரூஃப் பண்ண முடியலைன்னா எனக்கு மைண்டில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, பிரச்சனை ஒன்றுல தான் இருக்குங்க. சரி எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு கேட்குறா. 2 பேரும் சேம் டைமில் என் முன்னாடி வரணுங்க. சரி வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டுருக்கான். ஏதோ கியானுக்கு கால் பண்ணி பேசுகிற மாதிரியெல்லாம் ஆக்டிங்கை போட டக்குன்னு பார்த்தா ஆப்போசிட் பில்டிங்கில் கியான் தெரியறான். நான் இது மாதிரி சாப்பிட்றதுக்காக வந்திருக்கேன், சாப்பிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு க்ளோஸ் பண்ணிவிட இங்கே பார்த்தா பக்கத்தில் நம்ம ஹீரோயினும் இருக்கா. இவனுக்கு ஒன்றுமே புரியல. இவ்வளோ இங்கே நான் சரியாக சாப்பிடல, ஸோ லோ சுகர் ஆகிடுச்சு, என்னோடய ரூமில் தான் ஜூஸ் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கிட்டா. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சரி முதல்ல இவளை சரி பண்ணும்ல. ஸோ அவன் தான் இவளை வேகமாக ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டுருக்கான். இப்படியே இந்த எபிசோட் முடியுது. சீக்கிரமாக இதனோட நெக்ஸ்ட் எபிசோடோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.